சென்னையில் இருந்து அரக்கோணம் வழியாக பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து. வானுயரத்திற்கு கொழுந்துவிட்டு எரியும் தீயால் அச்சத்தில் பொதுமக்கள். சரக்கு ரயில் பெட்டிகள் தீப்பிடித்து எரிவதால் ஏற்பட்ட புகையால் சுவாசக் கோளாறு இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தல். மீட்பு பணிகள் நடைபெறும் நிலையில் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் கோரிக்கை. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரியும் நிலையில் சென்னை சென்ட்ரலில் 8 ரயில்கள் ரத்து. 5 விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் திருவள்ளூரிலிருந்து சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் 20க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருவள்ளூர் போக்குவரத்து அதிகாரிகள் தகவல். சரக்கு ரயில் தீப்பிடித்த இடத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் நாசர். சம்பவ இடத்தை பார்வையிட்டு என்ன நடந்தது என கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர். தீப்பிடித்த 5 பெட்டிகளையும் சரக்கு ரயிலில் இருந்து அகற்றி தீயை அணைக்கும் பணி தீவிரம். எஞ்சிய பெட்டிகள் திருவள்ளூருக்கு கொண்டு செல்லப்பட்டன. ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அருகில் உள்ள வீடுகளில் இருந்து சிலிண்டர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பொதுமக்கள். தங்கள் வீடுகளுக்குள்ளும் ஆபத்து வந்துவிடுமோ என அச்சம். $11 லட்சம் பேர் எழுதிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எளிதாக இருந்ததென தேர்வர்கள் மகிழ்ச்சி. 3 மாதங்களுக்குள் முடிவுகள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. கடந்த ஜூன் மாதம் வரை 10,000 பேருக்கு பணி வழங்கியிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் விளக்கம். இந்த ஆண்டு இன்னும் 10,000 பேரை பணிக்கு தேர்வு செய்வோம் என தகவல். மொத்தமாக இப்போ அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் மற்றும் இனிமேல் வரக்கூடிய அறிவிப்புகள், இந்த ஆண்டில் வரக்கூடிய அறிவிப்புகள் சேர்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டோட்டலாக ஒரு 10,000 பீப்புள் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று நான் கருதுகிறேன். பாவடிவ இருக்கை முறையை பின்பற்ற பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவுரை. கடைசி இருக்கை மாணவர்கள் என்ற பிரச்சனையை போக்க நடவடிக்கை. பாவடிவ வகுப்பறை மூலம் மாணவர் அனைவரையும் ஆசிரியர்களால் பார்க்க முடியும். மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் கலந்துரையாட முடியும் என்றும் நியூஸ் 18க்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ சின்னம் என்ற அங்கீகாரம் கிடைத்தது பெருமகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்திற்கு பெருமிதமான தருணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் உறுதி. தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதுக்கு இங்க இருக்கிற பண்ருட்டியில் இருக்கிற நகர மக்களே சாட்சி. திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை வழக்கில் அரசியல் பின்புலம் இல்லை என சென்னை காவல் ஆணையர் மறுப்பு. உயிரிழந்த நவீன் பொலினேனியை துணை ஆணையர் பாண்டியராஜன் மிரட்டியதாக எந்த புகாரும் இல்லை என்றும் திட்டவட்டம். விமான விபத்து குறித்து வெளிப்படையான விசாரணை நடைபெற்றுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விளக்கம். அனைத்து சர்வதேச நடைமுறைகளும் பின்பற்றப்படும் என உறுதி. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான அறிக்கை பாரபட்சமாக உள்ளது. விமானிகளை குற்றம் சாட்டும் வகையில் உள்ள அறிக்கையை ஏற்க முடியாது என இந்திய விமானிகள் சங்கம் அறிவிப்பு. திமுக அரசு மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது. கடலூர் பரப்புரை பயணத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம்.
சிவகங்கை மாவட்டம் அடப்புரம் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கை ஏற்றது சிபிஐ. கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை தொடக்கம். லாக்அப் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பனையூரில் சந்தித்த தவிக தலைவர் விஜய். கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக சென்னையில் இன்று நடைபெறுகிறது விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம். நடிகர்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் போதைப்பொருள் பயன்படுத்தியதுடன் மற்றவர்களுக்கும் விற்றுள்ளனர். சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கம். சென்னையில் இரண்டாவது நாளாக வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பயணிகள் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 17 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஐரோப்பிய நாடான ரோமானியாவில் நடிகர் அஜித் பைக் பயணம். சாலையில் உற்சாகமாக சென்ற காட்சிகள் வெளியீடு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. ஒரு படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தை இறக்குவதில் தொழில்நுட்ப கோளாறு. விழுப்புரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 1.5 மணி நேரம் தாமதம். வால்பாறையில் அதிரப்பள்ளி சாலையை கடந்த யானை கூட்டம். எச்சரிக்கையை மீறி ஆபத்தை உணராமல் படமெடுத்த சுற்றுலா பயணிகள். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு சமமான இழப்பீடு வழங்க கோரிக்கை. மகாதேவிமங்கலம் கிராம மக்கள் போராட்டம். பழனியில் ஜூலை 15ஆம் தேதி முதல் நிறுத்தப்படும் ரோப்கார் சேவை. வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படுவதாக தகவல். தூத்துக்குடியில் டாஸ்மாக் பாரில் கத்தியுடன் ரகளை செய்த நபர். மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ரகளை. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்பு. அனைத்து வழக்குகளையும் சிபிசிஐடி காவல்துறை விசாரிக்க ஆணை. பெரம்பலூர் அருகே நாட்டு மருந்து சாப்பிட்ட இரட்டை பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழப்பு. உயிர் வயதான நிலையில் 2 குழந்தைகளும் உயிரிழந்ததால் பெற்றோர் தவிப்பு. குமரி கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிர்ப்பு. கொளுத்தும் வெயிலில் குமரி மாவட்ட மக்கள் போராட்டம். சிதம்பரம் அருகே பள்ளிவாசல் நிர்வகிப்பது தொடர்பாக மோதல். 2 தரப்பினரிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. அமராவதி அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் செல்லும் வாய்க்கால்களை அடைத்ததற்கு எதிர்ப்பு. வாய்க்காலில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். நெல்லையில் மது போதையில் சண்டையிட்ட மகனை கொலை செய்த தந்தை. கோடாரியால் தாக்கி கொலை செய்த நிலையில் தந்தை கைது. கர்நாடகாவில் நகைக்கடையில் 3 கிலோ நகைகள் கொள்ளை. துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்களுக்கு வலை.
மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி வசூலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். பாதாள சாக்கடை அமைப்பதற்காக காவல்துறை பாதுகாப்போடு ஆக்கிரமிப்புகள் அகற்றம். தஞ்சையில் குளத்தில் குளிக்க சென்ற 3 பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லாமல் குளிக்க சென்ற நிலையில் சோகம். சிதம்பரம் அருகே வளையமாதேவியில் தேவநாராயண பெருமாள் கோயிலில் 60 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா கோலாகலம். தர்மபுரம் ஆதீனம், தில்லை திருச்சித்திரக்கூட ரங்காச்சாரிய சுவாமிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் காணொலி காட்சி மூலம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழை, சாலையில் தேங்கிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் அவதி. இந்திய நேரப்படி நாளை மாலை 4:30 மணிக்கு பூமிக்கு புறப்படுகிறார் சுபான்ஷு சுக்லா. ஒரு வாரம் ஓய்வெடுப்பார் என தகவல். ஸ்பெயினில் கோலாகலமாக நடைபெறும் எருது விடும் திருவிழா. காளைகளுடன் இணைந்து ஓடி 5 பேர் காயம். காசாவில் உணவு வாங்கச் சென்ற 31 பாலஸ்தீனர்களை சுட்டுக் கொன்ற இஸ்ரேல் ராணுவம். மருத்துவமனை மீது ராணுவம் நடத்திய தாக்குதலில் மேலும் 28 பேர் பலி. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்தித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ். உக்ரைனுடனான போருக்கு ரஷ்யாவுக்கு வடகொரியா உதவி வரும் நிலையில் சந்திப்பு. இஸ்ரேலின் டெல்-அவிவ் நகரில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டம். காசாவுடனான போரில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கோரிக்கை. பெருவில் சுரங்க உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொழிலாளர்கள் போராட்டம். வன்முறை ஏற்பட்டதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய காவலர்கள். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் 387 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட். சதமடித்து அசத்தினார் KL ராகுல். நேற்று ஒரே நாளில் தோனி, ரோஹித், விவியன் ரிச்சர்ட் சாதனைகளை காலி செய்த ரிஷப் பந்த். டெஸ்டில் அதிக சிக்சர், இங்கிலாந்துக்கு எதிராக ஒரே தொடரில் அதிக ரன்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை படைத்த அசத்தல். 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஒரே மாதிரியான ஸ்கோரை பதிவு செய்த இந்தியா, இங்கிலாந்து. ஒட்டுமொத்த டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 9வது முறையாக நடந்த சுவாரஸ்ய நிகழ்வு. திண்டுக்கல், வேடச்சந்தூர், வேப்பனஹள்ளி தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. தொகுதி வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர். பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி இருந்தது தொடர்பாக தனியார் துப்பறியும் நிறுவனத்தினர் சோதனை. நிபுணர்களின் அறிக்கைக்கு பின்னர் நடவடிக்கை என ராமதாஸ் பேட்டி. சார், இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல இல்லையா? ஒட்டுக்கேட்கும் கருவி பொருத்தப்பட்டது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அதை இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் நமக்கு அதனால எப்படி எல்லாம் செய்ய முடியும். அரசியல் எதிர்காலம் குறித்து பாமகவினருக்கு கேள்வியோ ஐயப்பாடோ தேவையில்லை என ராமதாஸ் திட்டவட்டம். எதிர்காலம் தான் என்று கட்சியின் 36 ஆண்டு நிறைவை ஒட்டி தொண்டர்களுக்கு கடிதம். தொகுதி மறுவரையறையில் தென்னிந்தியாவில் மக்களவை தொகுதிகளை குறைக்கும் திட்டமில்லை என அமித்ஷா கூறுவது உண்மையல்ல.
காஷ்மீரில் சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய மாட்டோம் என பாஜக முதலில் கூறியதை சுட்டிக்காட்டி திமுக செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன் பேட்டி. காஷ்மீர் குறித்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு 370 ரத்து செய்யும் பொழுது அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்கள்? அது குறித்து நாங்கள் பேசவில்லை. அங்கே காஷ்மீர் மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு சட்ட முன்வடிவை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொன்னார்கள். எதை சொன்னாலும் அதிலே பொய் இருக்கும், உண்மை இருக்காது. சோனி நிறுவனத்துடனான பாடல்கள் காப்புரிமை தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா மனு தாக்கல். திருப்பூர் அருகே தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக தந்தை புகார். விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றும் கோவை ஐஜி அலுவலகத்தில் மனு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் நாளை குடமுழுக்கு. விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சத்தியபாமா பல்கலைக்கழக உரிமையாளர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் நெரிசலால் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். சென்னை கூவம் ஆற்றில் இளைஞர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். பவன் கல்யாண் கட்சி நிர்வாகிகள் உட்பட 5 பேர் கைது. தனக்கு முதுகெலும்பு இல்லாததால் ஓவியத்துறையை விட்டு விலகினேன். சென்னையில் ஓவிய கண்காட்சியை தொடங்கி வைத்த நடிகர் சிவகுமார் தகவல். எனக்கு பின்னாடி 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியர்களில் அகாடமிக்காக வரைஞ்சிட்டு ஒரே ஆள் இவர் தான். இவர் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆள். எனக்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாது. நான் இந்த துறையை விட்டு ஓடி போயிட்டேன். நான் கரூரில் இயற்கை விவசாய தோட்டத்தை நோக்கி படையெடுத்த பட்டாம்பூச்சிகள். காலநிலை மாற்றத்தால் பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்ந்து வந்திருப்பதாக தோட்ட உரிமையாளர் தகவல். ஆரோவில்லில் களை கட்டிய சீன கொரிய செராமிக் கலைப்பொருட்கள் கண்காட்சி. கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட பொருட்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். திருச்சி அருகே சந்தேகத்திற்கிடமான நபரிடம் 1,14 லட்சம் ரூபாய் பறிமுதல். வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. விருதுநகர் அருகே நடத்துனர் இல்லாதது தெரியாமல் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர். அரை மணி நேரமாக பேருந்தை நடுவடியில் நிறுத்தி வைத்ததால் பயணிகள் அவதி. சாக்கோட்டையில் கோலாகலமாக நடந்த வீரசேகர உமையாம்பிகை கோயில் தேர் திருவிழா. பாரம்பரிய முறையில் குலவை பாடல் பாடி வழிபட்ட பெண்கள். காஞ்சிபுரத்தில் சமையல் எரிவாயு கசிந்து வீட்டில் தீ விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கோவை கரும்புக்கடை பகுதியில் வாகனங்களில் பேட்டரிகளை திருடும் கும்பல். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை. திருப்பூரில் தண்டவாளம் அருகே கொட்டப்பட்ட குப்பையில் தீப்பற்றி எரிந்தபோது ரயில் சென்றதால் பரபரப்பு. புகை மூட்டம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி. திருப்பத்தூர் அருகே ஐயனார் கருப்பர் கோயில் புறவியெடுப்பு திருவிழா.
100க்கும் மேற்பட்ட புறவைகளை நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபாடு. வாணியம்பாடி அருகே இல்லம் தேடி கல்வி பயில சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை. போக்சோ வழக்கில் முதியவர் கைது.